Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுகவினரின் உணர்ச்சி பூர்வ நாடகத்தால் சந்தேகமடைந்துள்ள கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருவர் என்று நயினார் நாகேந்திரன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கின்றோம். கூட்ட நெரிசலுக்கு பின் உண்மையை மறைக்க திமுக அரசு இவ்வளவு அசாதாரண அவசரத்துடன் செயல்பட்டது ஏன்? திமுகவின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை மறைக்கும் விதமான கருத்துக்களை விசாரணை ஆணைய தலைவர் வெளியிடுவது ஏன்? திறமை மிக்க அரசு அதிகாரிகளை திமுகவின் கைப்பாவைகளைப் போல பயன்படுத்துவது சரியா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கரூர் சம்பவம் குறித்து முதல்வருக்கு 12 கேள்விகளை திரு நயினார் நாகேந்திரன் முன்வைத்திருக்கிறார். விஜய் மீது காலணி வீசப்பட்டதையும் தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதையும் காணொளி காட்டுகின்றன. கத்தியால் குத்தப்பட்டதாக சிலர் கூறினர். இவற்றை தாண்டி நெரிசல் ஏற்பட காரணம் என்ன என்று நயினார் நாகேந்திரன் வினவியிருக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பாக முதல்வருக்கு 12 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் பாஜகவின் நயினார் நாகேந்திரன். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். கவியரசன், வணக்கம். சொல்லுங்க, இந்த கரூர்ல நடந்த கோர சம்பவம் தொடர்பாக முதல்வருக்கு கிட்டத்தட்ட 12 கேள்விகளை பாஜகவின் தமிழ் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். விவரங்களை விரிவா வழங்குங்க. தாவேகா பரப்புரையின் போது கரூர்ல 41 பேர் பலியானது தொடர்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதுல இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சருக்கு 12 கேள்விகளை அவர் எழுப்பியிருக்காரு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கரூர் தேர்ந்த நிலைய ரவுண்டானாவை ஒதுக்குறீங்களே, மற்ற கட்சிகளுக்கு அந்த இடத்தை கொடுக்காதது ஏன் அப்படின்னு கேட்கிறார். அதே போல விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதையும் அங்க கூடியிருந்த தொண்டர்கள் மேல தடியடி நடத்தப்பட்டதையும் வீடியோக்கள்ல பார்க்க முடியுது. கத்தியால குத்தப்பட்டதாகவும் சிலர் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள், வேங்கை வயல் விவகாரம், மெரினா விமான சாகச நிகழ்ச்சியில கூட்ட நெரிசலால ஏற்பட்ட மரணங்கள், 25 லாக்அப் மரணங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் செல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் கரூருக்கு மட்டும் சிறப்பு கவனம் கொடுத்தது ஏன் அப்படின்னு கேட்கிறார். திமுகவினருடைய உணர்ச்சி பூர்வ நாடகத்தால கோடிக்கணக்கான மக்கள் சந்தேகம் அடைந்திருக்காங்க. அதுல நானும் ஒருவன். கூட்டு நெரிசலுக்கு பிறகு உண்மையை மறைக்க திமுக அரசு இவ்வளவு அசாதாரண 25 பேர் மீத வழக்கு பதிந்து பத்திரிகையாளர் பெலிக்ஸ் உட்பட 4 பேரை கைது பண்ணிருக்கீங்களே, மக்கள் மத்தியில் எழும் அனைத்து கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஏன் இவ்வளவு விரைவா திமுக அரசு முடக்குது அப்படின்னு கேட்கிறார். 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு தவறாக கணித்ததாக விஜய் மேல குற்றம் சாட்டும் திமுக அரசின் காவல்துறை கூட்டத்தை சரியா மதிப்பிடாது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுனால சில அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என்று அரசு கருதினால் கூட்டத்தை ஏன் ரத்து பண்ணல? கூட்டத்தை கட்டுப்படுத்த பணியமர்த்தப்பட்ட காவலர்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது என்பது உறுதி. உண்மையிலேயே எத்தனை பேர் பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க? பெரும் அரசியல் பேரணி நடக்கும் வேளையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கரூர்ல இல்லாதது ஏன்? இவ்வளவு குறைபாடுகள் அரசு தரப்பில் உள்ளன என்பது நிரூபணமான பிறகும் ஏன் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல? இதுல ஏதேனும் உண்மைகள் புதைந்திருந்தால் அவை அம்பலப்பட்டுவிடும் என்கிற பயமா அப்படின்னு கேட்கிறாரு. அறிக்கையை சமர்ப்பிக்கும் முன்பே திமுகவின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை மறைக்கும் விதமான கருத்துக்களை விசாரணை ஆணைய தலைவர் வெளியிடுவது ஏன்? 11வதாக விசாரணை நடைபெறும் நிலையில் அது குறித்து பொது அறிக்கைகளை வெளியிட வருவாய் செயலாளருக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? இது விசாரணையின் நடுநிலைத்தன்மையை விமர்சனம் செய்யாதா? திறமை மிக்க அரசு அதிகாரிகளை திமுகவின் கைப்பாவைகளை போல பயன்படுத்துவது சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இறுதியாக அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய திமுக அரசு கரூர் வழக்கை ஒப்படைக்க தயக்கம் காட்டுவது ஏன்? இது மாதிரி 12 கேள்விகளை நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை நோக்கி எழுப்பியிருக்கிறாரு.
தன்னுடைய பதிவின் இறுதியில திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் இந்த பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாக தெரிகிறதுன்னு நைனா நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறாரு. கரூரில் தாவேக பரப்புரையில் நடைபெற்ற சம்பவம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 12 கேள்விகள் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.